அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் உலாயிக மஅவாஹுமுன் நார் பிமா கானு யக்ஸிபூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நம்முடைய சந்திப்பை நம்பாத சில பேர் இவ்வுலகையை கொண்டே திருப்தி கொள்ளக்கூடியவர்கள், அதை கொண்டே அமைதி பெறக்கூடியவர்கள், நம்முடைய அத்தாட்சிகள் விஷயத்திலே பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமாக இருக்கிறது, அவர்கள் சம்பாதித்த ஒன்றின் காரணமாக. இன்னல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத் யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய ரப்பு அவருடைய ஈமானின் பலனாக நல்வழி காட்டுகிறான். அவர்களுக்கு கீழே அன்ஹார் நதிகள் ஓடியவாறு இருக்கும் ஜன்னாத்து நயீமில, அந்த உயர்ந்த சுவனபதியில. அந்த உயர்ந்த சுவனபதியில் அவருடைய பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம, இறைவா நீயே மிக தூயவன் என்றிருக்கும். அந்த சுவனபதியிலே அவர்களுக்கு இடையிலான காணிக்கை இருக்கிறதே சலாமாக இருக்கும். உங்கள் அனைவர் மீதும் சாந்தி நிலவட்டுமாகுக என்று இருக்கும். கடைசியாக அவர்களுடைய பிரார்த்தனை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தீயோர் பற்றி முதலில் எடுத்து சொல்லி நல்லவர்கள் பற்றி இரண்டாவதாக சொல்லுகிறான். உலக ஆதாயத்தை குறிக்கோளாக கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் செய்கின்ற தீமைகளுக்கு பாவங்களுக்கு அதுதான் ஆணிவேராக இருக்கிறது. உலகத்திலே தாங்கள் கண்ட கனவுகளை நனவுகளாக ஆக்கி கொள்ள வேண்டும், நல்ல சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் நினைக்கிறார்கள். அதிலேயே அவர்களுக்கு அமைதி கிடைப்பதாக நினைக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக என்ன செய்கிறார்கள்? இதன் விளைவாக இறைவனுடைய அத்தாட்சிகள் விஷயத்திலே பராமுகமாக இருக்கிறார்கள். எத்தனையோ படிப்பினைகள், அந்த படிப்பினைகளை அவர்கள் நினைத்து பார்க்காமல் பராமுகமாக இருக்கிறார்கள். மறுமையிலே இவர்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கும், நரகத்துக்குத்தான் செல்ல வேண்டும். அதே சமயத்தில் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அந்த ஈமானின் பலனாக அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் செய்கிறான். எது நல்ல வழியோ அந்த வழியை காண்பித்து கொடுக்கிறான். தீய வழியில அவர்கள் ஒருபோதும் செல்லவே மாட்டார்கள். அது அவருடைய ஈமானின் பலன். இந்த உலகத்தில் வாழ்கிற போது அவர் நினைப்பெல்லாம் சுவனமாக இருக்கும். என்ன செய்வார்கள்? இங்கே தாங்கள் வசிக்கின்ற வாழ்கின்ற வீடுகளை விட சுவனத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய இருப்பிடங்கள் உயர்வானது என்று நினைப்பார்கள். அப்படி நினைக்கின்ற காரணத்தினால உலகத்திலே விண்ணிலையும் மண்ணிலையும் அவர்கள் காண்கின்ற அந்த அத்தாட்சிகளை கொண்டு படிப்பினைகள் பெறுவார்கள். படிப்பினைகள் பெற்று அவர்கள் நல்லவர்களாக வாழ்வார்கள். அப்படி வாழ்கின்ற போது அங்கே சுவனம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அந்த சுவனம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். அங்கே அவருடைய தாவாக்கள் எல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம சுப்ஹானக்கல்லாஹும்ம என்ற தஹ்மீதாக இருக்கும், தஸ்பீஹாக இருக்கும். ஒன்று தஸ்பீஹ், சுப்ஹானக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீயே மிக தூயவன், நீயே மிக தூயவன். எப்போது பார்த்தாலும் அந்த துதி அவருடைய நாவிலிருந்து வெளிப்பட்டவாறு இருக்கும். அதே போன்று அந்த சக சொர்க்கவாசிகளை காண்கின்ற போது சலாம் சலாம், உங்கள் அனைவர் மீதும் சாந்தி நிலவட்டும், அனைவர் மீதும் சாந்தி நிலவட்டும் என்கின்ற வார்த்தைகளே வெளிப்பட்டு கொண்டிருக்கும். சொல்லப்போனால் மலக்குமார்கள் கூட அந்த சுவனவாசிகளை பார்க்கிற போதெல்லாம் சலாம் சலாம் என்கிற அந்த காணிக்கையை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். அது உயர்ந்த காணிக்கை அல்லவா சலாம் என்ற வார்த்தை. ஒரு பக்கம் அவர்கள் சுகபோகமாக இருக்கிறார்கள், மறுபக்கம் இந்த சலாம் என்ற வார்த்தை மூலமாக அவர்களுக்கு மனசில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இது தொடக்கம்.
நடுவிலே, முடிவிலே எப்படி இருக்கும் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நமக்கும் இந்த பாக்கியங்களை தர வேண்டும். நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம் அனைவரும் சுவனம் செல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சுவனம் சென்ற கையோடு நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வாசகங்கள் சுபஹானக்கல்லாஹும் என்கிற தஸ்பீஹாக, சலாம் என்கின்ற தஹியத்தாக, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற தஹ்மீதாக நம்முடைய நாவுகள் வெளிப்பட வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சுவனவாசிகளுடைய துதியே இதுதான். இந்த துதி நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதும் இந்த வாசகங்கள் நம்முடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். சுபஹானக்கல்லாஹும்ம சுபஹானக்கல்லாஹும்ம. அதே போன்று நம் மக்களை காண்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று நமக்கு நல்ல ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிற போது மகிழ்ச்சிகரமான அந்த கால பொழுதிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வாசகங்கள் நம்முடைய நாவுகளிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்குமானால் இதே வாசகங்களை சொர்க்கத்திலேயும் அல்லாஹ் நமக்கு உச்சரிக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பான். சுவனவாசிகளுடைய வாசகமே இதுதான். அவருடைய பேச்சும் மூச்சும் இப்படியே கிதாபுகளில் தஃப்சீர்களில் வருகிறது. அவர்களுடைய பேச்சும் மூச்சும் இந்த 3 வார்த்தைகளாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், இன்பத்திலே திளைத்து கொண்டிருப்பார்கள். சுவையான உணவுகள் அவர்களுடைய நாவுகளுக்குள் சென்று கொண்டிருக்கும். அப்போதெல்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை தன் சுபஹானக்கல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். இந்த துதி மாறி மாறி ஏதாவது ஒன்று தேவையா, அவர்கள் ஆசைப்படுகின்ற ஏதாவது ஒன்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமா, என்ன செய்வார்கள்? இந்த வார்த்தையை தான் சொல்லுவார்கள், சுபஹானக்கல்லாம என்பார்கள். எனக்கு ஒரு ஹல்வா தேவை, ஒரு ஜாங்கிரி தேவை, எனக்கு ஆசையாக இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கிற போது சுபஹானக்கல்லாஹும்ம என்று சொல்வார்கள். அவருடைய கண் முன்னாலே அவர்கள் ஆசைப்பட்ட அந்த இனிப்பு பலகாரங்கள் கிடைக்கும். அங்கே சுகருக்கு வேலை கிடையாது, கொலஸ்ட்ராலுக்கு வேலை கிடையாது, பிபிக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. எவ்வளவு சாப்பிட்டோம் என்றாலும் லேசாக ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பமும் நாற்றமில்லாத ஒரு ஏப்பமாகும். ஹதீஸ் ஷரீஃபில் உள்ள ஒரு விஷயம், ஒரு வாசனையான ஏப்பம். அது சுவனவாசியுடைய ஏப்பம் அல்லவா, உடனே செரித்து விடும் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். மேலே ஒரு பறவை, இப்படியே ஹதீஸில் வருகிறது அருமை சகோதரர்களே. மேலே ஒரு பறவை பறக்கிறது, வானம் என்று சொல்ல முடியாது, மேலே ஒரு பறவை பறக்கிறது. ஆஹா, அழகான பறவை, இதை நாம் சுவைத்தால் என்ன என்று அவர்கள் மனசு நினைத்து சுபஹானக்கல்லாஹும்ம என்று சொல்வார்கள். வேறு எதுவும் சொல்ல மாட்டார்கள், சுபஹானக்கல்லாஹும்ம என்பார்கள். அடுத்த நொடி, இதெல்லாம் நாம கற்பித்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, ஹதீஸ் கிதாபுகளில் உள்ள ஒரு விஷயம்தான். அடுத்த நொடி மலக்குமார்கள் அந்த பறவை பொரித்த அந்த பறவை இறைச்சியை கொண்டு வந்து முன்னால் அடுத்த நொடியே வைப்பார்கள். நாம் சமைக்க வேண்டும், அதற்கு நேரம் காலம் செலவிட வேண்டும். ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த வார்த்தைகளுடைய ஒரு பரக்கத்தாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால், முதலிலே கூறப்பட்ட அந்த தீயோர்களிலே நாம் சேர்ந்து விடக்கூடாது. அதாவது இந்த உலகத்தில் நாம் கண்ட கனவுகளை எல்லாம் நனவுகளாக்கி இந்த உலகமே கதி என்று நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஏக இறைவனுடைய தரிசனத்தை நாம் எதிர்பார்க்காமல் நம்பாமல் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. கிடைக்கின்ற அந்த படிப்பினைகளில் விஷயத்தில் நாம் பராமுகமாக இருக்கக்கூடாது, அந்த தீயோர்களில் சேர்ந்து விடக்கூடாது. அதே சமயத்தில் உலகத்திலே வாழ்கின்ற போது தொழுகையாளிகளாக வணக்கசாலிகளாக வாழ்வதோடு இது போன்ற நல்ல வார்த்தைகள் நம்முடைய நாவுகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தால், சுபஹானக்கல்லாஹு போன்ற வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்குமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லோர்களில் நம்ம எல்லோரையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்வான்? சுவன பதியை நமக்கு பரிசாக ஆக்கி அங்கும் கூட இது போன்ற வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகின்ற பாக்கியத்தை கொடுப்பான். இது ஈமானுடைய ஒரு பலம். நம்மை நாம் மூமின்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லி கொண்டதால் மட்டும் போதாது. மாறாக இந்த 2ஆம் சாரார் பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்று. நல்ல அமல்கள் செய்தோம் என்றால் அந்த ஈமானுக்கு பலன் உண்டு என்கின்ற இந்த வசனத்தின் வாயிலாக நாம் கிடைக்கின்ற நல்ல கருத்துக்களை, அறிவுரைகளை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.